கரூரில் 44 கோடி ரூபாய் மதிப்பில் தேசிய நெடுஞ்சாலையில் பாலங்கள் அமைப்பதற்கான டெண்டர் நோட்டீஸ் நகலை காண்பித்து காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி வாக்கு சேகரித்தார். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கோடங்கிப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள பட்டாளம்மன் கோவிலில் வழிபாடு செய்த பின்னர் கரூர் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். தொடர்ந்து கோவிலில் இருந்து வெளியே வந்த அவருக்கு அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பளித்தனர். இதையடுத்து திறந்த வேனில் பிரச்சாரம் மேற்கொண்ட ஜோதிமணி கோடங்கிப்பட்டி வழியாக செல்லும் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பாலம் அமைக்க வேண்டும் என்ற அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்படவிருப்பதாக தெரிவித்தார். அதற்காக தனது தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் 44 கோடியே 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தேசிய நெடுஞ்சாலையில் பாலம் அமைப்பதற்கு விடப்பட்டுள்ள டெண்டர் நோட்டீஸ் நகலை காண்பித்து ஜோதிமணி வாக்கு சேகரித்தார். 1.5 ஆண்டு காலத்தில் பாலப்பணிகள் முடிந்து பயன்பாட்டுக்கு வரும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 3000 பேர் உயிரிழந்ததை சுட்டிக்காட்டி பாலம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்றத்தில் கடுமையாக போராடியதாக ஜோதிமணி கூறினார்.